ஏலே ஒட்டக்கர்ஸ் எப்படி நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் அண்ட் அட்டாக் சென்டர் ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ புதுசாக வரப்போகிற அட்டாக் ஆன் டைட்டன் வந்து எப்போ வரப்போகுது அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரென்சோட வந்து ரீட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பேச்சு விட்டுருந்தாங்க தெரியுமா. ஸோ அந்த ஏஓடி எப்போ வரப்போகுது அண்ட் சேம் டைமில் வந்து அட்டாக் சென்டர் எப்போ வரப்போகுது அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ அதையும் தாண்டி 2-3 சில்ட்ரன் அனிமேவோட அப்டேட்டையும் பார்க்க போகிறோம். ஓகேவா. பட் இந்த வீடியோ ஏஓடி அண்ட் அட்டாக் சென்டருக்காக மட்டும் தான். ஸோ அதோட ஃபேன்ஸ் யாராச்சும் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சொல்லணுதெல்லாம் சொல்கிறேன் ஏன்னா பண்ண உடகேஸ் வீடியோக்கு போகலாமா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அன்ட்ராக் சென்டர் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அன்ட்ராக் சென்டரோட அப்டேட் 2 நாளாகவே வந்து ஊரெல்லாம் பரவிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தா கார்ட்டூனில் வந்து அன்ட்ராக் சென்டர் கூடி சீக்கிரம் தமிழில் வரப்போகுது, அதுவும் செப்டம்பர் மாதம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கானுங்கப்பா. பட் என்ன தான் வந்து ஏகப்பட்ட அனிமே சேனல்ஸும் சரி ஏகப்பட்ட சைட்ஸுமே சரி ஸோ இதெல்லாம் கூப்பினாலுமே அது அஃபிஷியலாக சொன்னாங்களா கார்ட்டூன் நெட்வொர்க் சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தா ஸ்டில்னா ஸோ இந்த அப்டேட்டுமே வந்து சம் லீக்ஸாக தான் இருக்குது. ஏன் ப்ரோ இது ஃபேக் அப்டேட்டாக இருக்காதா ப்ரோ அப்படின்னு கேட்டால் அப்படின்னா கிடையாது. ஏன்னா வந்து நிறைய சேனல்ஸ் வந்து பேசுறதுனால இது ஃபேக் அப்டேட்டாக இருக்குன்னா சான்ஸ் கிடையாது, ஒரு லீக்காக தான் இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து அன்ட்ராக் சென்டர் வந்து கூடிய சீக்கிரம் வந்து கார்ட்டூன் வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சேம் டைம்ல செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்றாங்க. மேபி வந்து அடுத்த மாதம் வரப்போகுது. பட் என்னத்தான் இருந்தாலுமே வந்து டேட்டா பத்தியோ வாரத்தை பத்தியோ அதை பத்தினா எதுவுமே குறிப்பிடல. ஸோ மந்த் மட்டும் லீக் ஆயிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் வாரத்துல இருந்து டேட்ல இருந்து அஃபிஷியலாவே கார்ட்டூன் சொல்லுவாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மேபி டேட் இல்லாதனால வந்து இந்த அப்டேட் சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். பட் நேத்தே வந்து நிறைய பேர் அன்ட்ராக் சென்டர் போட வரும் அன்ட்ராக்ஸ் பத்தி பேச வரும் அப்படிங்கிறதுனால மட்டும் தான் வந்து பேசுறேன். ஸோ ஸ்டில் ஞாபகம் வச்சுக்கோ கார்ட்டூன் நெட்வொர்க் இந்த அப்டேட்டை சொல்லல, சம் லீக்ஸ் தான் மட்டும் தான் சொல்றேன் இந்த அப்டேட் எல்லாமே. பட் வந்து லீக் ஆகிறதுனால வந்து குடிசீத்திரம் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் அன்ட்ராக் சென்டர் பத்தி பேசுவாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம நம்பலாம். ஸோ நானுமே அதான் என்றேன். பிகாஸ் வந்து மயூர் அகாடமியா ஒரு அளவுக்கு தான் ஓடிச்சு நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்ல. ஸோ அதை தாண்டி வந்து அன்ட்ராக் சென்டர் ஓடும் அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ நீங்களுமே ஒருவேளை வந்து அன்ட்ராக் சென்டர் அடுத்த மாசமே வந்தாலுமே மயூர் அகாடமியா லெட் பண்ண மாதிரி அன்ட்ராக் சென்டர் தான் லெட் பண்றாதீங்கப்பா. உண்மையிலே சொல்ல போனா இதெல்லாம் வந்து ஜெம்ஸ் மாதிரி இருக்கிற அனிமேஷன். ஸோ வந்து யாரும் மிஸ் பண்றாதீங்க, இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க ஓகேவா. ஸோ நருட்டோ பிளாக் கலர் ஒன் பீஸ் எல்லாம் எப்படி பார்க்குறீங்களோ ஸோ அதே மாதிரி மயூர் அகாடமியா அன்ட்ராக் சென்டர்லாம் பாருங்க. இதெல்லாம் ஒரு வந்து ஷோனில் வர ஒரு ஜெம் மாதிரி ஒரு அனிமே ஓகேவா. ஸோ எனிவே இதுக்கான டேட்டை பற்றி நம்ம அடுத்த மாதம் காத்துட்டு இருப்போம். இப்போ அப்படியே ஏஓடி பக்கம் தாவலாம். ஸோ ஏஓடி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 2 வாரம் முன்னாடியே வந்து கிரன்சோல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்டை போட்டு வச்சிருப்பேன். மேபி யாராச்சும் பார்த்துருப்பீங்க, மேபி எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த அப்டேட்டை. ஸோ அதுல இருந்தே வந்து நிறைய பேர் ப்ரோ எப்போ வரப்போகுது ஏஓடி நியூ எப்போ ப்ரோ வரப்போகுது அப்படி கேட்டு வச்சிருந்தீங்க. ஸ்டில் அதுக்கான டேட்டுமே கிரன்சோல இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஓகே ப்ரோ எப்போ ப்ரோ வருது அப்படின்னு பார்த்தா இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ ரிலீஸ் பண்ணலாம், வர ஆகஸ்ட் 15 அப்போ. ஸோ வர ஆகஸ்ட் 15 அப்படின்னும் போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நாள் ஒரு 9 நாள் கேப் தான். சோ கரெக்ட்டா வந்து 9 நாள் கழிச்சு நம்ம ஏஓடி ரிலீஸ் பண்றானுங்க தமிழ் டப்ல, அதுவும் ரீடப்ல வேற. சோ அந்த விஷயம் நல்ல விஷயம் சொல்லலாம். சேம் டைம்ல வந்து என்சான் அப்படின்னு சொல்லிட்டு 29 தேதி வந்து பின் பண்ணி வச்சிருக்கானுங்க கரன்சோல் காரணங்க. சோ எதுக்கு எண்டிங் அப்படின்னு போட்டு 29 போட்டிருக்கானுங்க சுத்தமா தெரியல. மேபி என்ன விஷயமே தெரியல. ஒருவேளை 15 உள்ள தூக்கி வந்து 29 வந்து அப்படியே தூக்கி வெளில போட்டுருவோம் அப்படின்னு நம்புறேன். மேபி வந்து ஒரு 15 நாள் தான் வந்து அஃபிஷியலாவே கரன்சோல் உள்ள இருக்குமா அப்படின்றது தெரியல ஏஓடி. மேபி எண்டிங் சொல்லிட்டு அது எண்டிங் போட்டனால வேற எதாச்சும் அப்டேட் எண்டிங்கா இல்ல கிரன்சோல் ஏதாச்சும் அட்டாக் ஆன் டைட்டன் கொலாபரேஷன் பண்றதுக்கு சான்ஸ் கிடையாதுப்பா. சோ ஏஓடி பத்தி வேற ஏதாச்சும் இருக்கும் அப்படின்றது நம்ம சேம் டைம்ல வந்து ரீடப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து பிளே ஸ்டோர்ல அவங்களோட பேஜ்ல வந்து ரீடப் அப்படின்ற மாதிரி எந்த இடத்துல பின் பண்ணவும் இல்லை, எந்த இடத்துல சொல்லவுமே இல்லை. பட் எப்படி வந்து அன்ட்ராக் சென்டருக்கு எப்படி லீக்ஸ் வந்து இருந்துச்சோ ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஏஓடிக்குமே லீக்ஸ் இருந்துச்சு ரீடப் அப்படின்னு. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து ரீடப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அனிமே டைம்ஸ் டப்ப தூக்கி அப்படியே தூக்கிலாம் போட மாட்டானுங்க சோனியே. ஏன்னா வந்து அது சாரி கிரன்சோல். ஸோ ரீடப்ல தான் வரும். இந்த வந்து ஏஓடி பக்காவா இருக்கும் அப்படி நம்புவோம். ஏன்னா கிரன்சோல் டப்பிங் எல்லாம் சூப்பரா தான் இருக்குமே. எனிவே எந்த அப்படி 15 வரை வெயிட் பண்ணுவோம். ஸோ 15ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தையும் பார்ப்போம். ஏன்னா வந்து 15 எப்படி இருந்தாலும் வந்துடும். ஆனாலுமே ஒரு சின்ன பயம் தான் எங்கே வராமல் போயிடுவோமோ அப்படின்ற மாதிரி. மேபி ஏஓடி கன்ஃபார்ம் வந்துடும். பட் ரீடப் போருமா அப்படின்ற மாதிரி சின்ன பயமா இருக்கு. பட் கன்ஃபார்மே வந்துடும் ஓகேவா. ஸோ எனிவே ஏஓடிக்கும் பேசியாச்சு. ஸோ மேபி வந்து ஏற்கனவே அனிமே டைம்ஸ் கோலார் கொடுத்தானுங்க நம்ம ஏஓடிக்கு நல்லா தான் பண்ணி வச்சிருந்தானுங்க. பட் என்னத்தான் இருந்தாலுமே வந்து ஸ்டோரி லைன் மாறின மாதிரியே இருந்துச்சு. நிறைய இடத்துல பிரச்சனையும் இருந்துச்சு. ஸோ ஸ்டில் எவ்வளோதான் இருந்தாலுமே வந்து நம்ம காலகாலமாக பார்க்குறோம். ஸோ கிரன்சோலையும் பார்த்து தான் இருக்கும். ஸோ கிரன்சோல் நல்லா பண்ணுவாங்க அப்படின்றத நம்புவோம். ஸோ ஆகஸ்ட் 15 இந்த கூத்து தான் இருக்கு அப்படின்னு பார்த்தா நருட்டோட கூத்தம் இருக்கு. ஏன்னா நருட்டோவும் ஆகஸ்ட் 15 அப்பதான் ரிலீஸ் பண்றானுங்க. ஸோ ஆகஸ்ட் 15 நருட்டோவும் வரப்போகுது, ஏஓடியும் வரப்போகுது. ஸோ பங்கமா இருக்க போது அன்னைக்கு நாளே. ஸோ கிட்டத்தட்ட வந்து அன்னைக்கு நைட்டு வந்து சூப்பரா இருக்கும். அன்னைக்கு நைட்டு நருட்டோ ரிலீஸ் ஆயிடும். மேபி காலையிலயோ இல்லை மதியானமோ வந்து நருட்டோ ரிலீஸ் ஆகிறதுக்கு சாரி ஏஓடி ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்புறேன். ஸோ எனிவே गाइस ஆகஸ்ட் 15 ரெண்டு அனிமே ரிலீஸ் ஆக போகுது, ஏஓடி அண்ட் வந்து நருட்டோ. ஸோ இந்த ரெண்டு அனிமேல நீங்க எந்த அனிமேக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க அப்படி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ என்ன
என்னை பொறுத்தவரையும் நான் சமமாக தான் இருக்கணும். ஸோ உங்களை பொறுத்தவரை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நருட்டோக்கு வெயிட் பண்ணுறீங்களா இல்லை ஏஓடி வெயிட் பண்ணுறீங்களா? ஆகஸ்ட் 15 எந்த அனிமே முதல்ல ரிலீஸ் பண்ணால் எதை பார்ப்பீங்க அப்படிதான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ எனிவே ஆகஸ்ட் 15 நருட்டோ வரப்போகுது, ஆகஸ்ட் 15 ஏஓடியும் வரப்போகுது, அன்ட்ராக் சென்டர் அடுத்த மாதம் வரப்போகுது. ஸோ இந்த 2 மாதம் சும்மா பிச்சு விளாசுற மாசமாக இருக்க போகுது. ஸோ அண்ட் சேம் டைமில் அடுத்து அப்படி சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ வரப்போகுது. ஸோ எல்லாரும் சேர்ந்து பயணத்தையும் ஆரம்பிப்போம், எல்லாரும் சேர்ந்து பயணத்தையும் சந்திப்போம். ஓகேவா? அண்ட் போகிறதுக்கு முன்னாடி சும்மா போகாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சொல்ல சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் உடகேஸ் கடை சத்தலாமா?